வணக்கம் மக்களே, நான் தான் உங்க சிவா. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்றது அதை பத்தி பார்ப்போம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மலை மேல ஏறதுக்கு என்ன தேவை? ஒரு கயிறு தேவையா? இல்ல அது மேல ஏறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவையா? இல்ல நமக்கு நல்ல உணவு தேவையா? கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு மலை தேவை. ஒரு மலை மேல ஏறதுக்கு ஒரு மலை தேவை. அது மாதிரி நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நல்ல கோல் தேவை. நல்ல கோல்ஸ்னா என்ன? நம்ம ஆசைப்படுற கோல்னால நமக்கும் பலன் கிடைக்கணும், எல்லா உயிரினங்களுக்கும் பலன் கிடைக்கணும். அதுதான் நல்ல கோல் நான் சொல்றேன். அதனால அவங்க நல்ல கோலை தேடி கண்டுபிடிச்சிருங்க. அந்த கோலை கண்டுபிடிச்சிட்டு அதை சக்சஸ் பண்றது எப்படின்றத ஸ்டெப்ஸை நான் சொல்றேன். ஸ்மார்ட் கோல்ஸ் தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்மார்ட்னா இல்லை, எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். இப்போ ஸ்பெசிஃபிக் கோல்ஸ்னா நம்ம கரெக்டான கிளியரான கோல்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சாப்பாடு சுத்தமாக இருந்தால் சாப்பிடுவீங்க. சாப்பாட்டில் கல் மண் இதெல்லாம் கிடந்தா சாப்பிடுவீங்களா? சுத்தமாக இல்லாட்டி, கிளியராக இல்லாட்டி, ஸ்பெசிஃபிக்காக இல்லாட்டி சாப்பிடுவீங்களா? கிடையாது, கண்டிப்பாக சாப்பிட மாட்டீங்க. அது மாதிரி தான் நம்ம கோல்ஸ் சுத்தமாக இருக்கணும். அதனால உங்களுக்கு என்ன கோல் பிடிக்குமோ அந்த கோலை தேர்ந்தெடுத்து அந்த கோல் கரெக்டாக கிளியராக ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ரெண்டாவது, மெஷரபிள். மெஷரபிள்னா என்ன? அமௌண்ட். இந்த அளவுக்கு நான் சாதிச்சு காட்டணும், இது வரைக்கும் நான் எவ்வளோ சாதிச்சிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கணும். அதுதான் மெஷரபிள். இப்போ ஸ்கூலுக்கு போகிறான் பையன், அந்த ஸ்கூலுக்கு போகிற பையன் எவ்வளோ 100க்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், அதுதான் அவனோட மெஷரபிள். இந்த 100க்கு நான் 100க்கு 100 எடுக்கணும், 100க்கு 95 எடுக்கணும்னு தான் அவனோட மெஷர். அந்த மெஷர் வச்சு நீங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும். அது மாதிரி மெஷரபிள் வச்சு உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். அடுத்து மூணாவது, அச்சீவபிள். நான் இன்னைக்கு எவ்வளோ சாதிச்சிருக்கேன், அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நான் எவ்வளோ சாதிச்சிருக்கேன், என்ன சாதிச்சிருக்கேன்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், அச்சீவபிள் பண்ணணும்னா நீங்கள் நேற்று என்ன பண்ணேன், இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன், எவ்வளோ சாதிச்சிருக்கேன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். அடுத்து நாலாவது, ஆல் ஃபார் எலிமெண்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம எதுக்காண்டி நம்ம கோலை செட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதுக்காண்டி நம்ம இந்த கோலை முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன்னா என் உடம்பு ஏற்றி பயங்கரமாக பண்ணுறதுக்கா? கிடையாது, என் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் நான் ஜிம்முக்கு போகிறேன். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணக்கூடிய கோல்னால என்ன பெனிஃபிட்ன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும். அடுத்து கடைசி பாயிண்ட், இது ரொம்ப முக்கியம், டைம் பாண்ட். டைம் பாண்ட்னா என்ன? நான் இன்னைக்கு இவ்வளோ நேரத்துக்குள்ள இந்த வேலையை செஞ்சு முடிப்பேன் அப்படின்றது தான் டைம் பாண்ட். இப்போ நான் 1 வருஷத்துக்குள்ள இந்த லட்சியத்தை சாதிச்சு காட்டுவேன், அதான் டைம் பாண்ட். இப்போ நான் 1 மணி நேரத்துக்குள்ள எழுதி முடிப்பேன், ஒரு நோட் ஃபுல்லாக 1 மணி நேரத்துக்குள்ள எழுதி முடிப்பேன், அதான் டைம் பாண்ட். அதனால இந்த ஸ்மார்ட்டாக கோலை சாதிக்க பாருங்க. ஸ்மார்ட்னா என்ன மறுபடியும் சொல்லிடுறேன். எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், எம் ஃபார் மெஷரபிள், ஏ ஃபார் அச்சீவபிள், ஆர் ஃபார் ரெலிவெண்ட், டி ஃபார் டைம் பாண்ட். இது 5ஐயும் நீங்கள் சேர்த்து நீங்கள் உங்கள் கோல்ஸை சேர்த்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். அதுக்காண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தொட்டு வச்சுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் கோல்ஸை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இங்கே இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.